மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை. அத்தியாயம் 16. அன்று அருள் பைக்கை நிறுத்திய இடத்தை புரியாமல் பார்த்தாள் இளமதி. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அழகு? இது என்ன இடம்னு தெரியுதா மதி? அவனிடம் இருந்த குறும்புத்தனம் மறைந்து பொறுமையாக கேட்டான். அதான் போட்டிருக்கே, அன்னை இல்லம்னு. அனாதை ஆசிரமம் தானே. உள்ளவா. அவன் செல்ல அவன் பின்னாலேயே சென்றாள் இளமதி. நேராக அலுவலக அறைக்கு அழைத்துச் சென்றான். மேனேஜர் அவனை கண்டு புன்னகைத்து வரவேற்றார். இவங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா? ஆமாம் சார். அவர் இளமதியை பார்த்து புன்னகைக்க வேறு வழியின்றி அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவளும் புன்னகைத்தாள். நீங்கள் போங்க என்று அருளிடம் அவர் சொல்ல அவரிடம் நன்றி தெரிவித்து விட்டு இளமதியை அழைத்து கொண்டு சென்றான் அருள். அழகு, சொல்லு மதி. இவங்களுக்கெல்லாம் உன்னை எப்படி தெரியும்? காதோரத்தில் கேட்டாள். நான் அப்பா அம்மா கூட அடிக்கடி வருவேன். வந்து சர்வீஸ் பண்ணுவீங்களா? புருவம் உயர்த்தி உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து, பெரிய ஆள்தான்ப்பா நீங்க என்றாள். அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான் அருள். அவனை கண்டு பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டனர். அவர்களிடம் அவன் சகஜமாக பேச அவளோ ஒதுங்கி நின்றாள். அவர்களை பார்த்து கொண்டு மட்டும் இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். எதற்கு வந்தான், என்ன செய்தான் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள் இளமதி. மதி, எல்லாரையும் பாத்தியா? உங்க அம்மா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருந்திருந்தா இங்கே தான் இருந்திருப்ப. மென்மையான குரலில் சொல்லிவிட்டு பைக்கில் அமர்ந்து அதனை உயிர்ப்பித்தான். முன்தினம் தன் அம்மாவிடம் பேசிய வார்த்தைகள் நினைவிற்கு வர அவள் முகம் இறுகியது. தன் பையை கைகளால் முறுக்கியபடி அவள் நிற்க, ஏறுமதி என்றான். சட்டென்று அவள் வெளியிலிருந்து 2 துளி கண்ணீர் உருண்டு வந்து விழுந்தது. எதுவும் பேசாமல் அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள். அவன் பைக்கை செலுத்த அவன் சட்டையை பற்றி கொண்டு அவன் முதுகில் முகத்தை சாய்த்து கொண்டாள். வீடு வந்து சேரும் வரை அவன் அவளை தொந்தரவு செய்யவில்லை. வீட்டில் நிறுத்த இறங்கி நின்றவள் முகத்தையே அவன் பார்த்து கொண்டிருக்க அவளோ அவன் பார்வையை தவிர்த்தாள். வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா செல்லம்? அவள் பதில் சொல்லவில்லை. அவளுடைய துடுக்கான கிண்டலான பேச்சுகள் தடைப்பட்டு இருந்தன. சரி, நான் கிளம்புறேன். மேரேஜ் இன்விடேஷன் வந்துடுச்சுன்னு அத்தை சொன்னாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிடு. இப்போது அவனை நேருக்கு நேர் பார்த்து கூறினாள். நான் அம்மா கிட்ட பேசினது தப்பு தான். அவங்க கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லவே இல்லையே. நீயே ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாந்துடாத அழகு சொல்லிவிட்டு நிற்காமல் உள்ளே சென்றாள். இதழோரம் புன்னகையோடு அவனும் அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்ற பின் அவள் இதழிலும் புன்னகை அரும்பியது. யார் கூடடி வந்த? மனோன்மணி கேட்க அவரை முறைத்தாள் இளமதி. என்னடி என்றார் அதட்டலாக. ஒரு பையன் கூட ஜோடியா பைக்கில் வந்து இறங்குனேன், போதுமா? ஓ, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்கலாம் இல்லை? அப்போ அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? அவளை அழுத்தமாக பார்த்தார். நீ இது வரைக்கும் ஒரு பையன் கூட பைக்கில் ஏறி வந்திருக்கன்னா அது அருளோட பைக்கில் மட்டும்தான். அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? எனக்கும் பசங்க கூட பைக்கில் போகணும்னு ஆசை தான். உனக்கு பயந்துக்கிட்டு தான் போனதில்லை. சரி, அப்படியே வச்சுக்கோ. எனக்கு பயப்படாமல் வீட்டு வாசப்படியில் வந்து இறங்கி இருக்கன்னா அது அருள் தானே. அவள் பதில் சொல்லவில்லை. சரி, சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா, டிஃபன் சாப்பிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் நேற்று சொன்னதை எதுக்கு அவங்கிட்ட சொன்னேன்? நான் சொல்லலை. நீ பேசும்போது சம்பந்தி அம்மா லைனில் தான் இருந்தாங்க. நீ பேசுகிற எல்லா பேச்சையும் கேட்டதுக்கப்புறமும் முகூர்த்த புடவை வாங்க போனாங்க. அடேங்கப்பா, பெரிய தியாகி தான் அவங்க. போ. அவர் அதனை கண்டுகொள்ளவில்லை. மதி, இன்விடேஷன் எல்லாம் வந்துடுச்சு. உனக்கு எத்தனை வேணும்னு சொல்லிட்டா மிச்சத்தை நான் செலவு செஞ்சுக்குவேன். அவள் என்ன பதில் சொல்வாளோ என்ற தவிப்போடு கூறினார். என்னை யார் கூட பழக விட்டுருக்க நீ? இப்போ பத்திரிகை எண்ணிக்கை கேட்குற? சும்மா ஒரு 10 எடுத்து வை. காலேஜில் எங்கள் லெக்சரர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன். மனோன்மணியின் முகத்தில் மகிழ்ச்சி மிளிர்ந்தது. அவர் அருகில் வந்தாள். எதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? கடைசியில் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டியே. எப்படியும் நான் வேண்டாம்னு சொன்னாலும் விட போடுறது இல்லை. இது வரைக்கும் நீ நினச்சதை தானே சாதிப்ப. இப்போ உன்ன மாதிரியே ஒரு மருமகனை வேற பிடிச்சிருக்க. உயிரை வாங்குறான். அவனும் என்னை கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டான் போல. உங்கள் 2 பேர்கிட்டையும் போராட எனக்கு திறமை இல்லைப்பா. சலித்து கொண்டு அவள் கூறினாலும் அருள் பற்றி பேசும்போது அவள் கண்களில் ஒரு ஒளியை கண்டு கொண்டார் மனோன்மணி. சிறு புன்னகையோடு உள்ளே செல்ல போக அவர் கையை பிடித்து நிறுத்தினாள் இளமதி. நான் ஒன்றும் அந்த அழகுக்காக எல்லாம் ஒத்துக்கல, உனக்காக மட்டும்தான். நீ இது வரைக்கும் சொன்னதை கேட்டு எதுவும் எனக்கு தப்பாக போனதில்லை. அதனால தான் ஒத்துக்கிறேன். சரியா? அவன்கிட்ட தெளிவாக சொல்லிடு, அவனுக்காக இல்லைன்னு. இல்லைனா அதுக்கு வேற ஒரு 4 லவ் டைலாக் பேசி டார்ச்சர் பண்ணுவான்.
எப்பா சாமி, அதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் மனோன்மணி. பார்க்கலாண்டி, நான் உன் அம்மா, என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? நீ என்னைக்கோ அவன்கிட்ட விழுந்துட்ட. ஆனால் ஒத்துக்க தான் உனக்கு மனசில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்காக என்னை எதிர்த்து நிற்ப இல்லை, அன்னைக்கு பேசிக்கிறேன். மனதிற்குள் சந்தோஷமாகவே சொல்லி கொண்டார். உண்மையில் அப்படி ஒரு நாள் வந்தது. அருளுக்காக முதன்முறையாக தன் அம்மாவின் பேச்சை மீறினாள் இளமதி. அந்த முடிவுதான் அவள் உயிரையே குடிக்க காத்திருக்கிறது என்று அறியாமலேயே. இன்று நிலவன், காயத்ரி, மதிவதனி மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வதனியின் அருகில் இளவரசி அமர்ந்திருக்க, அவள் தட்டில் இருக்கும் தோசையை வதனி பிய்த்து போட்டு கொண்டிருக்க, அவள் சமர்த்தாக எடுத்து சட்னி தொட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அக்கா, பத்ரம், உங்களை நம்பிதான் 2 பேரையும் விட்டுட்டு போறேன். இதோடு 100வது முறையாக காயத்ரியிடம் கூறினான் நிலவன். அவளோ அவனை முறைத்தாள். சரி சரி, கோச்சிக்காதீங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு, அதான். ஏண்டா, அன்னைக்கு உன் அக்காவும் அத்தானை தேடி போனப்பவே இப்படி பயந்து அவளை போகாம தடுத்திருந்தா அவள் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காதில்ல. மறுபடியும் அப்படி எந்த தப்பும் கூடாதுன்னு தான்க்கா பயப்படுறேன். அதெல்லாம் எதுவும் ஆகாது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு உன் அக்கா ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு அவளுக்கு தெரியும். தெரியும் தான். நிலவா, காயு, 2 பேரும் நிறுத்துங்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், சரியா? இனி இதை பற்றி பேசாதீங்க. இருவரும் அமைதியாகினர். எல்லோரும் உறங்க தயாராகினர். காயத்ரி ஒரு அறையை எடுத்துக்கொண்டு இருக்க, மற்றொரு அறையில் வதனையும் இளவரசியும் படுத்து கொண்டனர். நிலவன் ஹாலில் உள்ள சோஃபாவில் உறங்கினான். எப்போதும் போல் இளவரசி வதனியை அணைத்து கொண்டு உறங்க தயாராக அவள் தலைவருடி உச்சி முகர்ந்தாள் வதனி. அம்மா, சொல்லு பட்டு, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா? அப்படியா? அப்புறம் காயத்ரி ஆண்டி, குமரன் அண்ணா, சேரன் அண்ணா, அவங்களையும் பிடிச்சிருக்கு. ஓஹோ, அப்புறம் அந்த அங்கிள், அவரையும் பிடிச்சிருக்கு. ஓ, அவரை ஒரு தடவை தானே பார்த்தீங்க, அதுக்குள்ளே பிடிச்சிருச்சா? அது சரி. ஸ்கூல் கூட பிடிக்குமாமா? கண்டிப்பாக என் பட்டுவுக்கு பிடிக்கும். நான் அந்த அண்ணாங்க கூடவே போகவா? இல்லை செல்லம், அவங்க ஸ்கூல் தூரமாக இருக்காம். ஆன்ட்டி பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் பார்த்துருக்காங்க, அங்கே போகலாம், சரியா? இளவரசியின் முகம் வாடியது. சரி, அம்மா உன்னை நாளைக்கு ஆன்ட்டி சொன்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அட்மிஷன் போட்டுக்கலாம். பிடிக்கலன்னா வேறு ஸ்கூல் பார்த்துக்கலாம், சரியா? அவள் முகம் மலர்ந்தது. அவளை கழுத்தோடு கட்டி கொண்டு அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் இளவரசி. தேங்க்யூமா. அவள் முத்தத்திலும் கொஞ்சலிலும் உருகிய வதனி புன்னகையோடு உறங்க ஆரம்பித்தாள். அருளின் மனது ஏதே போல் இருந்தது. தன்னை அணைத்து கொண்டு உறங்கும் மகன்களை பார்த்தான். ஆம், அந்த நாளுக்கு பிறகு மகன்கள் அவன் அறையில் அவனோடு தான் உறங்குகின்றனர். மெல்ல அவர்களின் தலையை கோதியவன், வேண்டாம், திரும்பவும் மதியின் நினைவு வேண்டாம். மீண்டும் ஒரு முறை இவர்களை என்னை அறியாமல் காயப்படுத்தி விட்டால் பிறகு இவர்கள் என்னை விட்டு தள்ளி சென்று விடுவார்கள். அதை நிச்சயமாக என்னால் தாங்க முடியாது. தனக்குள் சொல்லிக்கொண்டு கண்கள் மூடி உறங்க ஆரம்பித்தான். அவனை உறக்கம் சீக்கிரத்திலேயே தழுவியது. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் மீண்டும் அவனுக்கு அதே கனவு. அதேபோல் ஒரு 5 வயது பெண் குழந்தை ஓடி வர அவள் மதியை வந்து சேரும் முன் யாரோ அவளை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். இப்போது அந்த ஆடவனின் முகம் பார்க்க திகைத்தான் அருள். அப்படி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடியது வேறு யாரும் இல்லை, அவனேதான். மீண்டும் குழந்தையை பார்க்க அது பட்டுவாக இருக்க இன்னும் திகைத்தான். இப்போது குழந்தையை தரச் சொல்லி அழுது கொண்டிருப்பது இளமதி இல்லை, வதனிதான் அழுது கொண்டு இருந்தாள். திகைத்து எழுந்து அமர்ந்தான் அருள். மணியை பார்க்க அது 5ஐ தொட காத்திருந்தது. இப்பொழுது அவன் உடல் வியர்த்தது. என்ன கனவு இது? மீண்டும் மீண்டும் இதேபோல். பட்டு கனவில் வந்ததாவது பரவாயில்லை. அவள் பெயர் இளவரசி என்பதால் என் மனதை பாதித்திருக்கலாம். ஆனால் அவள் அம்மா, அரை நொடி பார்த்த அவரின் முகம் எப்படி என் கனவில்? அவர் பெயர் கூட எனக்கு தெரியாதே. அவர் கதற கதற அவர் குழந்தையை தூக்கி கொண்டு நான் ஏன் ஓடுகிறேன்? மீண்டும் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். என்ன ஆச்சுப்பா? குமரனின் கேள்வியில் சுயமுணர்ந்தான். அவன் முகத்தில் இருந்த வியர்வையை தன் போர்வையால் துடைத்து விட்டான் குமரன். ஏதாச்சும் கெட்ட கனவாப்பா? என்றான் உள்ளிறங்கிய குரலில். காலையில் குளிச்சுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க, அந்த கனவு பலிக்கக்கூடாதுன்னு. இப்போ படுங்க. அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அருளும் அமைதியாக படுத்து கொண்டான். சில கனவுகள் பலிக்கும். அது கடவுளின் கணக்குகளில் ஒன்றெனில் யாரால் அதனை தடுக்க முடியும்? நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.